எல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தடைகளை உடைக்கும் கர்த்தரின் 6 வாக்குறுதிகள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தடைகளாக இருக்கா? திருமண தடை, கல்வியில் தடை, தொழிலில் தடை, இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு என்ன காரியம் தொட்டாலும் தடை, இப்படி தடைகள் பெருகிட்டு இருக்கா? இப்படி தடைகள் இருக்கும்போது அந்த தடைகளை உடைக்க ஆண்டவர் தரக்கூடிய வாக்குறுதியை நம்ம விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும்போது அந்த தடைகள் மாறும். கண்டிப்பாக இந்த தடைகளை தகர்த்து எறியக்கூடிய வாக்குறுதி உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும்போது அது கல்யாண தடையாக இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையாக இருக்கலாம், தொழில் நிமித்தமாக உள்ள தடையாக இருக்கலாம். என்ன காரியங்களுக்கு தடை ஏற்பட்டதோ அந்த தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகும். சரியா? இப்போ அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வாக்குறுதியில் ஃபர்ஸ்ட் உள்ள வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? புதிய வழியை திறப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய வாக்குறுதி புதிய வழிகளை திறப்பேன். நான் உனக்கு முன்பாக போய் உன் கோணலான பாதையை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் தடைகள் ஏற்பட்டிருக்கா? கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக போய் உங்கள் கோணலான பாதைகளை செவ்வையாகுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ புதிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இனி உங்கள் தடைகள் கோணலாக ஏறுகிற அந்த காரியங்கள் முற்றிலுமாக மாறி செவ்வையாக மாற போகுது. அதனால் கலங்காதீங்க. 2வது தரக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, துணை நிற்கிற வாக்குறுதி. பிரியமானவர்களே, 2வது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதி துணை நிற்கும் வாக்குறுதி. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் மனிதன் துணை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆண்டவருடைய துணை நம்ம கூடவே இருக்குது. அது ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் சகாயர். அதாவது ஆண்டவர் நம்ம கூட துணை நிற்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் முற்றிலுமாக மாறி அந்த தடைகள் நீங்கி நம்ம வழி திறக்கப்படும், புதிய வழி நமக்கு திறக்கப்படும். ஆண்டவர் தரக்கூடிய 2வது வாக்குறுதி, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இனி 3வது வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாக்குறுதி புதுமை செய்யும் வாக்குறுதி. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பழைய காரியங்களை எல்லாம் நீக்கி போட்டு தடையான அந்த காரியங்களில் ஒரு புதுமையை செய்ய போகிறாரு. இதோ உன் வாழ்க்கையில் நான் புதிய காரியங்களை செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியங்களில் தடைகள் வந்ததோ அந்த தடைகளை குறித்து நம்ம நடக்காது, வாய்க்காது அப்படின்னு சொல்லி கலங்கி இருப்போம் இல்லையா? அந்த காரியத்தில் புதியவைகளை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் புதுமைகள் நடத்த யாரால முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுமையான காரியங்களை நடத்த முடியும். அதே போல் அதுக்கு அடுத்ததான ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன்மைப்படுத்தும் வாக்குறுதி. பாருங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் வழி நடத்தி செல்லுவார். அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமீன், ஹல்லேலூயா. என்னை நீ நம்பிட்டு இருக்கிறதுனால
என் மீது அளவு கடந்த விசுவாசம் வச்சிருக்கிறதுனால, என்கிட்ட அன்னிதினமும் நீ ஜெபிக்கிறதுனால, உன்னுடைய பாவங்கள்லேருந்து நீ மனம் திரும்புறதுனால, உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ கீழாக இப்போ இருந்தாலும் உன்னை நான் மேன்மையாக்குவேன். நீ கீழாவாமல் மேலாவாய், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. இந்த வாக்குறுதியெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த தடைகள் மாறி போகும். அதுக்கு அடுத்தது கொடுக்குற வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிம்மதியை தருகின்ற வாக்குறுதி. வாழ்க்கையில் மனசில் 1000 பாரங்கள், 1000 கவலைகள், 1000 வேதனைகள் இருந்தாலும் அந்த கவலைகள், வேதனைகள் எல்லாத்தையும் நீக்கி நிம்மதியை தர அவரால் முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமீன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வருத்தம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனை இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க தேவையே இல்லை. எதுக்காக நீங்கள் மனசில் சுமந்து கண்ணீர் வடிக்கிறீங்க? வருத்தப்பட்டு பாரத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு வாக்குறுதியை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாரு. அதுக்கு அடுத்தது உள்ள வாக்குறுதி வெற்றி தருகின்ற வாக்குறுதி. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் செழிப்பான். பாருங்க, வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீங்கள் தோல்வியே பார்த்துட்டு இருந்த நீங்கள் இனி உள்ள வாழ்நாளில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நாளாக மாறப்போகுது. இவ்வளோ நாள் வறட்சியை பார்த்துட்டு இவ்வளோ நாள் கண்ணீரோடு இருந்த உங்கள் வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக, வெற்றி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. அப்போது ஆண்டவர் தரக்கூடிய இந்த வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த வசனங்களை நீங்கள் சொல்லி இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இந்த தடைகள் அனைத்துமே இந்த வசனங்களோட விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிக்கும்போது எந்த தடையாக இருந்தாலும் அது மாறி போகும். ஆமீன், ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணம் எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் தடைகளை மாற்றுகின்ற 7 வாக்குறுதி அப்பா நீங்கள் சொல்லி தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் அந்த வாக்குறுதி அவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த தடைகளை மாற்றி அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக மாறி அற்புதம் நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் நடப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பில் நிறைந்த பரம தந்தையே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை மாற்றி அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.